வணக்கம். பெத்த பிள்ளைய தகப்பனையும் அவருடைய இரண்டாம் சம்சாரம் சித்தி இவங்க ரெண்டு பேரையும் கண்டந்துண்டமாக வெட்டி சாக்கு பையில் போட்டு 2 வீலரில் ஏற்றி எட்டுமே ஏரியில் வீசிட்டு வந்துட்டான் பையன். இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் தான். பெரியவங்க தான் காரணம் எல்லாத்துக்குமே. அப்படி பார்க்கும்போது பழனிசாமி சேலம் மாவட்டம் கோனேரிப்பட்டி பூசாரிக்காடு அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர் பழனிசாமி. இவருடைய தொழில் என்ன அப்படின்னா சீசன் பிஸ்னஸ் தான். ஒவ்வொரு கோயிலுக்கும் வந்து அலங்காரம் பண்ணுறது செய்கிறது, பட்டாசு விற்பனை செஞ்சு பட்டாசு பெரிய பெரிய பட்டாசு வான வெடிக்கலாம் விடுவாங்க நம்ம கோயில் விசேஷத்தில். அந்த மாதிரி தொழில் செஞ்சு வர்றவர் இவர். அந்த மாதிரி செய்து கொண்டிருக்கிற மாதிரி இவருடைய மனைவி வந்து ஜெயந்தி. பழனிசாமிக்கும் ஜெயந்திக்கும் ஆகாஷ் சஞ்சய் அப்படின்ற ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க. இதுக்கு இடையில் எல்லாம் பெரிய பசங்க. ஜெயந்திக்கும் பழனிசாமிக்கும் கருத்து வேறுபாடு பட்டு பெரிய பெரிய பிள்ளைங்களாக இருக்கிறாங்க. இதில் என்ன கருத்து வேறுபாடு? மண்ணாங்கட்டி கருத்து வேறுபாடு பட்டு 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்களாம். பிரிஞ்சு 2வது பையனோட அந்த அம்மா போயிட்டாங்க. பழனிசாமியோட ஒய்ஃபு. 2வது பையனா சஞ்சய். பெரிய பையன் ஆகாஷோட பழனிசாமி தனியாக வந்துட்டார். ஜெயந்தி மனைவி இன்னொரு பிள்ளையோட தனியாக போயிட்டான். இதே காலம் ஓடின்னு இருக்குது. அதே பகுதியை சேர்ந்த ஜெயலக்ஷ்மி அப்படிங்கிற பெண் வந்து அவங்களும் கணவன்கிட்ட கருத்து வேறுபாடை பிரிஞ்சு ஒரு பொண்ணோடு அவங்க தனியாக இருக்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த இந்த நாதாரிங்க பண்ணுற வேலைகளால் தான் இந்த பசங்க சீரழிஞ்சு சின்ன பின்னா போகிறது. அதுக்கும் 17 வயசில் ஒரு பொண்ணு இருக்கு. பழனிசாமி என்ன பண்ணுறாரு? தன்னுடைய ஆகாஷ் பையனை கூட்டுன்னு அந்த அம்மாவை 2வது திருமணம் பண்ணிக்கிறார். 2வது திருமணம் பண்ணி எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்க. பழனிசாமி மொதல் பையன், இவங்க 2வது மணி ஜெயலட்சுமி, அந்த ஜெயலட்சுமியுடைய பொண்ணு எல்லாமே ஒரே வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. 2வது திருமணம் பண்ணிக்கின்னு இருக்கிறாங்க. அது போச்சுங்களா? பழனிசாமி வந்து அதாவது பழனிசாமியுடைய மகன் ஆகாஷ் வந்து இளம்பிள்ளை, அதாவது சேலத்தில் இளம்பிள்ளைன்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த இளம்பிள்ளை பகுதியில் அவங்க சித்தப்பா வந்து அருள் ஆட்டுக்கறி இறைச்சி கடை வச்சுருக்கார். அந்த இறைச்சி கடையில் இந்த ஆகாஷ் வந்து வேலை பார்க்குறார். பழனிசாமி வந்து இங்கே தான் தப்பு நடக்குது. தன்னுடைய மனைவியை விட்டுட்டு 2வது திருமணம் பண்ணிங்கன்னா 2வது மனைவி கிட்ட செய்கிற சிலுமசத்தை 2வது மனைவி பொண்ணுக்கிட்ட பண்ணுறார். இது என்னங்க ஏற்றுக்குமா உலகம்? நியாயமா இது? அது பொண்ணு வயசு. ஜெயலட்சுமி நீ பொண்டாட்டி அப்படின்னா ஜெயலட்சுமியுடைய பொண்ணுன்னா உனக்கும் பொண்ணு தானே. அந்த பொண்ணுக்கிட்ட சிலுமிசம் பண்ணுறார். பல முறை பண்ணுறார். இந்த பொண்ணு என்ன பண்ணுது? இந்த பையன்கிட்ட சொல்லுது, ஆகாஷ் கிட்ட சொல்லுது. அம்மா கிட்ட சொல்லிச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா அம்மா கிட்ட சொல்லியிருக்கோம், அவங்க எதுவும் கண்டுக்கிற இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் பையன்கிட்ட சொல்லுது, உங்கள் அப்பா இவங்கெல்லாம் சிலுமிசம் பண்ணுறாரு, ரொம்ப பிரச்சனை பண்ணுறாரு. இந்த பையனா கண்டிக்கிறான். ஒன்றும் இவர் கேட்குற மாதிரி தெரியல. ஒரு நாள் ராத்திரியில் அந்த பொண்ணுக்கிட்ட இதே மாதிரி பாலியல் பலாத்காரம் பண்ணுறாரு. பலாத்காரம் பண்ணும்போது ஆகாஷ் என்ன பண்ணுறாரு? அப்படம் பூச்சி இழுத்து 2 போட்டு தள்ளுறாரு. உடனே ஜெயலட்சுமி ஓடியாராங்க. அந்த பொண்ணுடைய அம்மா பழனிசாமி 2வது மணி, ஏன்பா அவரை போட்டு அடிக்கிற சொல்லு, கையை ஒங்கின்னு அடிக்க வராங்க. அடிக்க வந்தவொடனே இவனுக்கு டென்ஷன் ஆகி போய் எடுத்தான் ஆடு வெட்டுற கத்தியை. 2 பேரையும் பாலமாக போட்டான். 2 பேரையும் பாலமாக போட்டான். இந்த தாய்க்காரி தன்னுடைய கண்டிப்பாக பொண்ணு சொல்லியிருக்கும், தாய்க்காரி கண்டுக்காமல் இருந்துருக்கான். அதான் பிரச்சனையே. இல்லைன்னா அவன் ஏன் பொண்ணுக்கிட்ட பையன்கிட்ட சொல்ல போகுது அந்த பொண்ணு. இப்படி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பொண்ணும் இந்த பையனும் சேர்ந்து இவங்களை கண்டந்துண்டமாக வெட்டி சாக்கு பையில் போட்டு 2 வீலர் போட்டு ஏரில் தூக்கிட்டு வந்து போட்டாங்க. அந்த பகுதி ஏரியில் தூக்கிட்டு வந்து போட்டாங்க. அதன் பிறகு அக்கம் பக்கம் ஒன்று கேட்குறாங்க, எங்கடா அவங்க அப்பா அவங்க சித்தலாம் எங்கே அப்படின்னு அவங்க வெளியூருக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு ஜாட மாடியாக சொல்லியிருக்கிறான். அதன் பிறகு என்ன இருக்குது, ஊரில் இருக்கணும் சந்தேகம் வந்துடுச்சு.
என்னடா இதுன்னு அப்படியே தீ பற்றி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுச்சு. போலீஸாருங்க வந்தாங்க, விசாரித்தாங்க. பையன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். இந்த இடத்துல தான் போட்டோம், இந்த இடத்துலாம் போட்டோம், இந்த மாதிரி பண்ணான் எங்கள் அப்பன், அதனால் பண்ணோம். தட்டி கேட்க வந்து எங்கள் சித்தி என்ன அடிக்க வந்துச்சு, அதனால் போட்டோம் அப்படின்னு சொன்னோடனே இந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆகாஷை போலீஸ் கூட்டு போயிட்டாங்க. அதன் பிறகு இந்த பொண்ணும் உடந்தையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும், மைனர் பொண்ணையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏரியில் போய் கண்டம் துண்டமாக கிடந்த பாடியெல்லாம் எடுத்துட்டாங்க போலீஸு. இத்தியாதி அது என்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சு இப்போ அந்த பையனும் பொண்ணும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. 2 பிள்ளைங்க இருக்குது, தலைக்கு மேலே 2 பிள்ளைங்க இருக்குது. இவனுக்கு 2வது பொண்டாட்டி தேவையா பழனிசாமிக்கு? சரி, அப்படி ஒரு ஜெயலட்சுமி 17 வயசு பொண்ணு, இன்னொருத்தனுடைய உதவி தேவையா அவனுக்கு? கல்யாணம் பண்ணிக்கணுமா? பொண்ணோட கல்யாணத்தை பார்ப்பியா, உன்னோட கல்யாணத்தை பார்ப்பியா? எவ்வளோ பாருங்கள் இந்த பெண்களும் ஆண்களும் செய்கிற தவறு பாருங்கள். தன்னுடைய பிள்ளைகள் சந்ததிகள் எல்லாமே கெட்டு சீரழிஞ்சு போகுது. இதனால தான் சமூகம் வீணாக போகுதுங்க. இளைஞர் சமுதாயத்தை கெடுக்கிறதே இந்த மாதிரியான களவாணிங்க தான். தவறான முறையில் முடிவெடுக்கிறது, தவறான முறையில் அணுகிறது. இதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த நாட்டில் நடைபெறுது. தகப்பன் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து தன்னுடைய வேலையை ஒழுங்காக பார்த்துருந்தா இது இருக்காது. தகப்பனுடைய புத்தியிலேருந்து தடுமாறிட்டான் பழனிசாமி. ஆகாஷம் அந்த பொண்ணு பண்ண வேலை சமூக ரீதியாக பார்க்கும்போது சரின்னு தோணுது. வேறு வழி என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? கண்ணுக்கு முன்னால் ஒரு தவறு நடக்குது, அநியாயம் நடக்குது. அந்த அநியாயம் சாதாரண அநியாயம் இல்லை, மன்னிக்க முடியாத அநியாயம். தட்டி கேட்டான் பையன். வேறு வழி இல்லை. சமூகம் இப்படியே போயின்னு இருந்தால் மாற்றி ஒருத்தரை மாற்றி போட்டுக்கினே இந்த சமுதாயம் அழிஞ்சிக்கின்னு தான் போகும். திருந்தணும், பெரியவர்களும் சிறியவர்களும் திருந்தணும். பெரியவர்கள் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லணும். அறிவுரை சொல்லக்கூடிய பெரியவர்கள் தவறு செய்கிறீங்க. அதனால தான் இந்த சமூக சீர்கேடு. மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.